ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எப்படி வெய்ஸ்ட் பேண்ட் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேசிக் லைன் ட்ரா பண்ணிவிட்டு 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் அண்ட் ஹூக் அண்ட் ஐக்கு ஒரு 0.25 inch கொடுத்துருக்கேன். இப்போ பாட்டம் லைனில் வெய்ஸ்ட் டவுன் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். வித் சீம் அலவன்ஸ் 1.5 inch. வெய்ஸ்ட் பேண்டோட லென்த் வந்துட்டு 2.5 inch கொடுக்குறேன். இது உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ கொடுத்துக்கலாம். இப்போ வெய்ஸ்ட் பேண்ட் லைனில் இருந்துட்டு மேலே வந்து 0.75 inch மார்க் பண்ணுறேன். இப்போ பாடி ஸ்பாட் எடுத்துகிட்டு ஹூக் அண்ட் ஐலேருந்து மெயின் டாட் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். எனக்கு 3 inch வருது, ஆனால் நான் 3.25 எடுக்கிறேன். எனக்கு கர்வியாக இருக்கும்போது ஒரு 1/4 inch எக்ஸ்ட்ரா எடுத்தால் தான் ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக வரும். இப்போ 3 inch எடுத்தோம் இல்லையா, அதுலேருந்து அதுக்கப்புறம் டாட்டை விட்டுட்டு பேலன்ஸ் எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். டாட்டை ஆட் பண்ணக்கூடாது. டாட் இல்லாமல் மெஷர் பண்ணி சீம் அலவன்ஸ் வரைக்கும் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு மார்க் பண்ணுங்கள். சீம் அலவன்ஸ் சைடில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா 0.25 inch ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கர்வாக ஜாயின் பண்ணும்போது சில டைம் பத்தாமல் கூட போகலாம். ஸோ அதனால் 0.25 inch எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு மேலே ஒரு 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணிக்கலாம்.